மாமா மாமா அரே ரமேஷ் எங்கடா இருக்கே உன்னை என்ன பண்றேன் பாரு டாக்டர் ஏன் டாக்டர் இவ்வளவு கோவமா பேசுறீங்க பின்ன என்ன நீ டாக்டர் நீ அரே bloody fool நீ நம்ம பொண்ணுகிட்ட நம்ம பர்மிஷன் இல்லாம லவ் பண்ற ஐயோ டாக்டர் என்ன காப்பாத்த யாருமே இல்லையா ரமேஷ் நான் இருக்கேன் ரமேஷ் மாமா அவரை விட்டுருங்க மாமா அரே இன்னா கீழா வாழ்க்கை எதுக்கு வாழ்க்கை வாங்கடா வாங்க வாங்க ஐயோ டாக்டர் அடிக்காதீங்க டாக்டர் ஐயோ டாக்டர் அடிக்காதீங்க டாக்டர் ஐயோ டாக்டர் அடிக்காதீங்க என்ன நீங்க மலையாள மந்திரவாதி மாதிரி நீங்களே அடிச்சுக்கிறீங்க ஏதாவது வேண்டுதலா பொம்பளைகள் எல்லாம் அப்படி கூப்பிட கூடாது தெரியல ரமேஷ் ப்ளீஸ் மாமா இனிமேல் நீ லவ் பண்ணுவையா லவ் லவ் பண்ண மாட்டேன் டாக்டர் பண்ண மாட்டேன் ஓடிட்டா இப்ப நீங்க ஓடுங்க ஓடுறேன் பேட்டி பேட்டியா பேட்டி நான் கண்ணீர் விட்டு கதறேன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அவர் இப்படி அடிக்கிறீங்களே இது என்ன நியாயம் அவர் வடலப்பட்ட ஒவ்வொரு அடியும் என் நெஞ்சில பட்ட அடியும் தெரிஞ்சுக்கங்க மானம் உள்ள மனுஷன் மரியாதையான மனுஷன் என் மாமா நினைச்சுதான் அவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார் நான் உன்கே மாமா மாமாவும் இல்ல மண்ணும் இல்ல அவர் அடிச்ச இதே கொம்பால உங்களையும் நாலு வாங்குறேன் அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் பாவம் வயசான கிழவனை போட்டு இப்படி அடிக்கிறியே இந்த கிழவன் தான் என் ரமேஷ் இந்த கம்பால அடி அடி நடிச்சிட்டார் கொண்டாங்க அந்த கம்பால கொடுக்குறேன் ஏயா வெளியவா தொப்பிய கலக்குறேன்னு இப்ப உள்ளவே தொப்பிய கலக்க போறேன் கீழே தாடி வேற உனக்கு கண்ணாடி ரமேஷ் நீங்களா எதுக்கா இந்த நாடகம் கீதா என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிக்கிறதுக்கு தான் இந்த நாடகமே ஆனந்தம் தொட்டிலல்லவோ பருவமகள் தந்ததோ இளைஞன் அவன் கண்டதோ இருவரிடம் வந்ததோ பூங்கோட்டம் தருகின்ற தேங்கிண்ணங்கள் பொன்மேகம் பொழிகின்ற மழை வண்ணங்கள் காதல் காணும் காதல் தானே காவிய சின்னங்கள் யார் சொன்னது சொர்க்கம் என்பதும் பெண்ணுக்கு வெட்கம் என்பதும்
லாலலா சேராத துணை இல்லை உலகில் என்று தெரியாத கதை இல்லை இன்பம் நாடகம் பார்ப்போம் உண்மை என்றென்று ஆரம்பம் கட்டில் அல்லவோ ஆனந்தம் தொட்டில் அல்லவோ இன்பத்தை சொர்க்கம் என்றதும் பெண்ணுக்கு வெட்கம் என்றதும் பருவ மகள் தந்ததோ இளைஞன் அவன் கண்டதோ இருவரிடம் வந்ததோ எங்க இந்த ஷம்மி நிம்மி பின்னாடியே வந்தாங்களா? ஆளை காணோம். ஹாப்பி கப்பிள் எங்கேயாவது நிம்மதியா ஹனிமூன் போயிருப்பாங்க. ஏன் நீங்க மட்டும் இப்ப ஹாப்பியா இல்லையா? ஆஃப் கோர்ஸ் இன்டர்வியூ ஓகே. இனிமே ஒரு நல்ல நாளா பார்த்து நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணா தானே நான் பதவியில் உட்கார முடியும். ஐயே, உள்ள வந்துட்டு போங்க. நோ, இன்னொரு நாளைக்கு வரேன். மறுபடியும் வரும்போது எப்படி? டாக்டர் சையத் ஹுசேன், ஆப்பிரிக்கா ரிட்டன், அபயத்துல்லா, இமாயத்துல்லா. நோ 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 நோ, இனிமே வந்தா ஒரிஜினல் மாப்பிள்ளை வேஷத்துல வருவேன். நிஜமா? நிஜமா. ஓகே, பாய் பாய். பாய். பத்மா, பத்மா. பத்மா இங்க இல்ல, அவ பள்ளிக்கூடம் போயிருக்கா. நீங்களா அண்ணா? ஏன் இங்க இருக்கீங்க? இனிமேதான் இடம் மாறலான்னு இருக்கு. ஏன் இந்த இடம் சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. ஆமா, நீ ஆப்பிரிக்கா டாக்டரோட போனல்ல, ஆமா. அவர் உன்னை கொண்டு வந்து விடலையா? உன்னை கார்ல இறக்கி விட்டாரு அவர் யாரு? ஏன் கீதா பேச மாட்டேங்கிற? புரியுது கீதா, புரியுது. அப்பாவோட நிழல் மறைஞ்சிருச்சு நினைக்காது. இந்த பாரு, வாழ்க்கையில ஒரு முறை தவறு பண்ண அப்புறம் காலமெல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்புன்னு கேக்குறியா? எவனோ ஒருத்தர் கிழவ மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தா அவன் கூட கேம்ப் போறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி தனியா விட்டுட்டு போனேன். இன்னைக்கு தைரியமா அவன் கூட கார்ல வந்து இறக்குறேன். இது உனக்கே கௌரவமா இருக்கா? இல்ல நீ பொண்ணு குடும்பத்துக்கு தான் கௌரவமா? இது தப்பு இல்ல, இது கேவலமான செய்ய இல்ல. ஆனா நீ இந்த தப்பு செய்யறதுக்கு காரணமா இருந்தானே, அவனை சும்மா விட மாட்டேன், சுட்டு பொசுக்க போறேன். வீட்டுக்கு வாடகைக்கு தான் வந்திருக்கீங்களே தவிர என் வாழ்க்கையை பத்தி ஆராய்ச்சி பண்ணவர். கீதா, என் கூட பிறந்தவங்க கேட்டான்னா நான் கவலைப்பட மாட்டேன். கேவலம் குடியிருக்க வந்தவங்க என் குணத்தை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் பேசுறதுன்னா அந்த குருடனுக்கெல்லாம் நான் யாரு எப்படிப்பட்டவங்கிறத விளக்க நான் தயாரா இல்லை. என்ன குருடன்னு வேணாலும் சொல்லு, பரவாயில்ல. ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க தயங்க மாட்டேன். நீ அண்ணான்னு சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறியோ இல்லையோ, ஆனா நான் தங்கச்சின்னு சொல்ற வார்த்தையில வேஷம் இல்லம்மா, பாசம் இருக்கு. உன் ஏமாளித்தனத்தால் நீ கெட்டு போனா அது ஏதோ போராத காலம் நினைப்பேன். ஆனா அதையே நான் ஆறாத காயமா என் நெஞ்சில் விழுந்த பேரடியா நினைப்பேன். என் எதிர்காலம் எப்படியோ, ஆனா உன் எதிர்காலத்துல எனக்கு அக்கறை உண்டுமா, அக்கறை உண்டு. அண்ணன் என்ன சாப்பிடல? காலி பண்ண முடிவே பண்ணிட்டீங்களா? இது பாருங்கண்ணா, கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி இந்த தங்கச்சி ஏதோ ஒரு வேதனை ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? தங்கச்சி, நான் அவரை மன்னிச்சிட்டேம்மா, மன்னிச்சிட்டேன். நீ பேசினதெல்லாம் நான் மறந்துட்டேன். எனக்கு என்னம்மா, நீ விரும்புற பையன் நல்லவனா இருக்கணும், உன்னை கடைசி வரை காப்பாற்றணும், என் தங்கச்சி மேல பிரியமா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அவர் ரொம்ப நல்லவர். பெரிய குடும்பம். எங்க அப்பா இறந்த போது அவர்தான் எங்களுக்கெல்லாம் ஆதரவா இருந்தார். சொந்த பிள்ளை இல்லாத நேரத்துல எங்களுக்கெல்லாம் இவர் உதவி செஞ்சாரே, அந்த உதவியை நான் மறக்கலாமா? மறக்க கூடாதுமா, மறக்க கூடாது. இருக்கிற போது எல்லா உறவும் வரும், இல்லாத போது எவனும் வரமாட்டான். கீதா, இந்த பாருமா, உனக்கு கண்டிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருமா. மாட்டேன். ஏம்மா? அண்ணனை தங்க மன்னிச்சேன்னு சொல்லலாமா?
அந்த விஷயத்தையே மறந்துடுறேன். ஓ ஆமா, அந்த பையன் யாரு, எங்க இருக்கான், இந்த விவரம்லாம் சொல்லு. டாக்டர் ரமேஷ், இன்ஸ்பெக்டர் ராகவனோட புள்ள. இன்ஸ்பெக்டர் மகனா? ஏன்னா ஒண்ணு இல்லம்மா, அவன் எதுக்கு ஆப்பிரிக்கன் டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு வந்தான்? அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்க குடும்ப நண்பர் டாக்டர் சையத் ஹுசேன் ஆப்பிரிக்கால இருந்து வரணும், அவரோட சம்மதமும் உதவியும் கிடைச்சப்பறம் தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதனால ஒரிஜினல் டாக்டர் வரதுக்குள்ள இவன் டூப்ளிகேட் டாக்டரா வந்துட்டான். புத்திசாலி. ஆமா, நிஜமாவே டாக்டர் சையத் ஹுசேன் எப்ப வராரு? சீக்கிரம் வரேன் லெட்டர் போட்டிருக்காரு. இன்னும் ஆளை காணமே. நீ அவரை பாத்திருக்கியா? இல்லண்ணா, எப்பவோ சின்ன வயசுல பார்த்தது, சரியா கூட நினைவில்லை. அப்படியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் சீக்கிரம் வந்துடுறேன்.